ரொம்ப நாள் கழித்து நம்ம வீடியோ ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நைட் ஷிஃப்ட்டு போகிறதுனால சரியாக வீடியோ எடுக்க முடியல. என்ன ஜெஸி, ரொம்ப நாள் கழித்து ஜெஸியும் நம்ம கூட சேர்ந்துக்குது. பாவம், நான் இல்லாமல் நைட்டு போயிடுறேன், காலையில் வந்து டயர்டாக படுத்துடுறேன். அதுவும் நான் காலையில் ரேபிட்டோ ஓட்டிகிட்டு நம்ம வரத்துக்கு லேட் ஆகிடுது. அதனால் அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஏக்கத்திலே இருந்துக்கிறாங்க. என்ன ஜெஸி, உண்மை தானே? வா இங்கே வா, இப்படி வாடி. என்ன ஜெஸி வரலையா? ஆனாலும் சீன்லாம் போடுவா ரொம்ப. கிட்ட கூப்பிட்டா என்னடி ஏண்டி, ஏன் ஜெஸி என்னாச்சு வரலையா? என்னம்மாச்சு கழுத்தெல்லாம் உனக்கு? என்னம்மாச்சு கழுத்துலாம்? ஏம்மா பெல்ட்டு போட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சா? சரி சரியாயிடண்ணா. என்ன தடவி விட்றான் அப்புறமா? சரியா? ஹாப்பியா? இன்றைக்கி ஹாப்பியா? வீடியோ எடுக்கிறோம். நீ தான் வரவே மாட்டேங்கிற, போய் தூங்கிற வீடியோ எடுக்கும்போது. அப்போ என்ன பண்ண முடியும் சொல்லு? ஏண்டி கருப்பி, காலை அழுத்தி விட்டா? காலை அழுத்தி விட்டா? காலை அழுத்தி விட்டா மறுபடியும் அழுத்தணுமா? பயங்கரமான ஆறு நீ. ஒரு வாட்டி அழுத்தி விட்டா மறுபடியும் கேட்ப. அழுத்தி விட்றேன் என்ன? சரி மேலே போகலாமா நம்ம? பொம்மை உனக்கு ஜெஸி வா விளாட்லாம். ஆர்வமாக வந்தால் கீழே வந்து பத்துக்குண்ணே பைத்தியம் பேர் கழுத்தெல்லாம் பேர் எப்படி ஆகிடுச்சு. என்ன தடவி விட்றேன்னா அப்புறமா சரியா? காதெல்லாம் இப்போ தான் ஓரளவுக்கு பழைய மாதிரி ஆயிருக்கு. நல்லா குட் கேர்ள். சரியா ஜெஸி? வா சும்மா அப்படி போகலாம். வா வாடி, வாமா. வரலையா? வா ஜெஸி மீட்டிங் விட போகிறேன். அடுத்த 8க்கு மீட்டிங் விட்டு குட்டி எடுக்கலான்னு இருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு கேட்டேன் நிறையா பேர்கிட்ட. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, குட்டி ஹெல்த்தியாக தான் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாங்க. ஆனால் எனக்கு தெரில, அப்படி ஏதாவது ஜெஸிக்கு இருக்கிற ப்ராப்ளத்துக்கு மீட்டிங் விட்டு குட்டி எடுத்தால் அந்த குட்டிங்களும் அந்த மாதிரி ஆகுமா என்னான்னு தெரில. இங்கே தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், மீட்டிங் விடலாமா வேணாமான்னு. நம்மளும் மீட்டிங் விடலாம் தான். 3 வருஷம் 4 வயசு ஆகிடுச்சு ஜெஸிக்கு. ஆனால் இன்ன வரைக்கும் மீட்டிங் விடல. ஆனால் எல்லாேருக்கும் ஆசையாக தான் இருக்குது. சரி, இந்த ப்ராப்ளத்தை வச்சுக்கிட்டு பாவம் அது குட்டிலாம் வச்சுட்டு அந்த குட்டிங்களுக்கு எதுவுமே ஆகிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம இது பண்ண வேண்டியதாக இருக்குது. மற்றவங்க பண்ண தப்பை நம்மளும் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சைடு தோணுது. இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும், அந்த ஆசையை நம்ம கெடுக்கக்கூடாது. அதுங்களுக்குன்னு ஒரு ஏக்கம் அதெல்லாம் இருக்கும், அதையே நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு ஒரு சைடுன்னு தோணுது. என்ன ஜெஸி உனக்கு மாப்பிள்ளை பார்க்கலாமா? மாப்பிள்ளை பார்க்கலாமா? வாழை ஆட்டினேன் இப்போ. ஏண்டி கருப்பி, வாழை ஆட்டினேன் ஏன் கீழே இங்கே வந்து உடனே இங்கே வந்து பத்துக்காதவா, இப்படி வந்து உட்காருவா என் கூட. வந்து உட்காருவா. உன்னை பார்க்கறதுக்கு எவ்வளோ பேர் ஆர்வமாக இருக்காங்க. நீ என்னன்னா ஒரு வீடியோ கூட வரமாட்ற கருப்பி, வரமாட்ற. குட் கேர்ள் தானே நீ? குட் கேர்ள் தானே? ஏண்டி குட் கேர்ள் தானே நீ? குட் கேர்ளா? குட் கேர்ள்னால் வாழை ஆட்டுவீங்கல்ல? ஏன் ஜெஸி, வெயிலுக்கு முடி ஓவராக கொட்டுது பாரு, போய் அதில் போய் பத்துக்காத என்ன? சரியா? பா ஜெஸி. என்னடி அந்த அம்மாவுக்கு இப்போ விளாட்டு மூடு, விளாட்ணும், வீடியோலாம் எடுக்கக்கூடாது. இப்போ விளாடிக்கிட்டே அந்த அம்மா கூட இருக்கணும். அப்படி தானே? நீ பாரு. ஐயோ என்னாச்சு? சரி விளாட்லாம். சரி, இது கையெல்லாம் கீறாதுரி ஜெஸி, நகம் வந்து ஷார்ப்பாக இருக்குது, நகத்தை வெட்டணும். இங்கே பாரு ஜெஸி, இந்த பாரு. ஜெஸி இங்கே வா. மீட்டிங் ஜெஸி, இங்கே வா. உன்னை பார்க்கறதுக்கு எவ்வளோ பேர் ஐயோ கடிக்கிறா. இவன் இந்த மாதிரி தான் பண்ணுவா, வரமாட்டான். ஏன் ஜெஸி வரமாட்டியா? வரமாட்டியா? அப்போ நான் மேலே போட்டா உன் கூட விளையாடுறதுக்கு தானே கீழே வந்தேன்.
விளையாடுறதுக்கு தானே கீழே வந்தேன், அப்புறம் என்னத்துக்கு வர மாட்டேங்கிற? ஆ சொல்லு. அப்பா டேய் இருடி. எப்பா பாப்பா வேற படுப்பாண்டி மேலே. அப்பா ஏன்டி இந்த மாதிரி பண்ணுற? ஆ சரி போகலாமா? ஓகே ஓகே, பாப்பா வரான். சரி ஓகே, முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய் சொல்லு ஜெசி. வரேன்பா.